கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசந்தின் சத்தியங்கள் எந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 28 பார்க்க போகிறோம். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு என்ன பின்புலமாக என்ன சத்தியம் நமக்கு கிடைக்க போகிறது, இதற்கு பின்னணியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம பார்த்த சத்தியத்தில் அவர் பிசாசை விரட்டினார். அந்த விரட்டினதுக்கப்புறம் அவருடைய கீர்த்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இது ஒரு புகழுக்காகவோ இல்லை அவரை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இது பிரபலமாகலை. அவர் பிசாசை விரட்டினதுனால அவருடைய பேர் எல்லா இடம் போயிடுச்சு. இது போகிறதுக்கு காரணம் எதற்காக இருக்கலாம் அப்படின்னா, அவருடைய போதகம் பல இடங்களுக்கு போவதற்காக இந்த அடையாளத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாமே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான். அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மளுடைய நலனுக்காக, நம்முடைய தேவைக்காக, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தேவன் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். அதோடைய காரணம் அது கிடையாது. நம்மளை எப்போதுமே நல்லா வச்சிருக்கணும்னு அவர் நினைப்பார் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் காமிக்கிறதோ இல்லை நடக்கிறதோ இது எல்லாமே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு அற்புதமோ அடையாளமோ அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தாமல் அவருடைய வசனத்துக்கு அதாவது எதிர்மறையாக ஏதாவது தெரியுது அப்படின்னா, அற்புதமோ அடையாளமோ அப்படி இருந்ததுன்னா அது தேவனிடமுடைய சித்தத்தின்படி நடக்கலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது உள்ள காலகட்டத்தில் நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், ஆனால் நம்பிராதீங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால எதை வச்சுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இவங்க தான் உண்மையானவங்க அப்படின்னு உறுதிப்படுத்திடக்கூடாது. வசனத்தை அதை வைத்து உறுதிப்படுத்துகிறாங்களா, தனக்குன்னு பெருமை சேர்க்காம தேவனுக்கே மகிமை சேர்க்கிறாங்களா அப்படின்னு நம்ம நிதானித்து அந்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்று பல பேர் சுகமளிக்கும் விழா, அற்புத பெருவிழா அப்படின்னு வச்சுட்டு யாருக்கு பெருமை போகுதுன்னா தேவனுக்கு போகலை, தேவனுக்கு மகிமை போகாம தங்களுக்கே அது பெருமையாக போய்கொண்டே இருக்கிறது. அவர்களிடம் போனால் ப்ரேயர் பண்ணால் ஜெபம் பண்ணால் என்ன கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும், இங்கே போனால் பிசாசு போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஊரை மையப்படுத்தியோ ஒரு நபரை மையப்படுத்தியோ அப்படி தேவனுடைய மகிமையை அவமாக்கி எப்படி ஆயிடுது, ஒரு பர்டிகுலர் ஆளை வச்சோ இல்லை பர்டிகுலர் பிளேஸை வச்சோ குறிப்பிட்ட இடத்த வைத்தோ அப்படி ஆகிவிட்டது. அதனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் மட்டும்தான் அது தேவனுடைய சித்தப்படி நடக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதனை பெருமைப்படுத்துவதற்காகவோ இல்லை குறிப்பிட்ட ஊரை மகிமைப்படுத்துவதற்காகவோ இருந்தது அப்படின்னா அது தேவ சித்தப்படி நடக்கலை. அது பிசாசுடைய தந்திரமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மனிதனுடைய வஞ்சிக்குதலாடும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய நேரமாகவும் சூழ்நிலையாகவும் இருக்கிறது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன, எதை பற்றி போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சீமோனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவருடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. அதை அவரிடம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன ஆகுறது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவளை குறித்து சொன்ன உடனே அவர்கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் நீங்கி விட்டது. இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். மாமி எனக்கு சுகமாக்குங்க அப்படின்னு கேட்கல, சீஷர்களும் போய் சொன்னாங்களா அந்த மாதிரி கேட்டாங்களா என்னன்னு தெரியல, அவளை குறித்து சொன்னார்கள் தான் போட்டிருக்கு. அப்போ இங்கே அதாவது நீ விசுவாசிக்கிறியா, உனக்கு சரியாகுன்னு விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசித்தால் நீ குணமாவாய் அப்படின்னு இங்கே எதுவுமே அவர் சொல்லலை. அதே மாதிரி பாவம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சொல்லலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜுரத்தை அவர் போக்கியிருக்காரு. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, அவர் எதுவும் விசுவாசம் இருக்கா அப்படின்னு அவர் எதுவும் கேட்கல.
ரெண்டாவது என்ன அப்படின்னா தன்னுடைய சீஷருடைய சொந்தக்காரவங்க. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் இருக்கும் பொழுது அவங்க, அதாவது சீமோனுடைய மாமின்னா அது எப்படி முன்னாலும் சீமோனுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கலாம். சீமோனை இயேசு கிறிஸ்து பின்னால் போயிருக்கார். சீமோன் வந்து இயேசு கிறிஸ்து பின்னால் போயிருக்காரு. இதற்கு யார் ஒப்புதல் கொடுத்துருக்கணும்? கட்டாயம் அவருடைய குடும்பத்தார் ஒப்புதல் கொடுத்துருக்கணும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவருடைய மனைவி கொடுத்துருக்கணும். ஏன்னா வேலையே விட்டுட்டு, அதாவது முழுவதும் விட்டுட்டு அவர் பின்னால் போனாங்க. நினச்ச நேரம் மீன் பிடிச்சிருந்துருக்கலாம், எப்போயாவது தான் பிடிச்சிருந்துருக்கணும். முழுவதுமாக, அதாவது என்ன சொல்கிறது, அவருடைய வேலையை வந்து பார்க்கல. இயேசு கிறிஸ்து பின்னால் அப்படியே போயிட்டாங்க. இதற்கு யார் ஒத்துழைச்சிருக்கணும்? அவருடைய மனைவி ஒத்துழைச்சிருக்கணும். அப்படியே அவங்க ஒத்துழைச்சிருந்தாலும் அதற்கு என்ன, அதாவது முற்றுக்கட்டையாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போதுள்ள சூழ்நிலையை பாருங்கள். காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கணவர் வந்து எந்த வேலையும் செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயமா விட்டுட்டு போயிட்டாரோ, இல்லை ஏதோ ஒரு அது தன்னுடைய வேலையை செய்யாமல் விட்டாங்கன்னா அந்த மனைவிக்கு கஷ்டமாக இருந்தாலும், இல்லை மனைவி அதுக்கு அதை பொருட்படுத்தாமல் இருந்தாலும், மனைவியை தூண்டி விடுறதுக்கு யார் இருப்பாங்கன்னா மனைவியோட அம்மாக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நிறையா இடங்களில், ஏன் பல இடங்களில், எல்லா இடங்களுமே சொல்லலாம் இருக்கும். இப்படி இருக்காரு உன் வீட்டுக்காரு, ஒன்றுமே இது பண்ணாமல் அப்படி இருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவருடைய மாமி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படலைனாலும் நமக்கு புரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய வீட்டுக்கு அவர் போகிறாரு, மாமி ஜுரமாக இருக்கிறாங்க, ஒப்புதல் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஒப்புதல் அப்படின்னா, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களோ அப்படிங்கிறதுனால தான் சீமோன் தைரியமாக விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தெரியுது. ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு வரல, தன் பார்த்த வேலையை என்ன பண்ணியிருக்காரு, விட்டுட்டு இயேசு கிறிஸ்து பின்னால் போகிறாரு. எதுவும் சம்பாரித்து கொடுப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரியது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடந்துட்டுருக்குது. சப்போஸ் அவங்க மாமி ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா, மனதிற்குள்ளே ஏதாவது நெருடல் இருந்திருந்தா, இந்த ஜுரம் நீங்குவதிலிருந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த நெருடல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்தா அவர்களுக்கு நெருடல் இருந்த மாதிரி தெரியலை. தன்னுடைய மகளுடைய கணவன் சரியான பாதையில் தேவனை தரிசித்து, அதாவது தேவகுமாரனே வந்திருக்காரு அப்படிங்கிறது அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சானு தெரியல. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் தன்னுடைய மருமகன் செய்கிறாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு புரிதல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஜுரம் நீங்கின உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது ரெண்டு சூழ்நிலைகளையும் நம்ம வச்சு பார்த்தோம். ஒன்று, அவர்கள் சீமோனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இரண்டாவது, சீமோனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ரெண்டு சூழ்நிலையையும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ரெண்டு சூழ்நிலையோடைய முடிவை சம்பூரணமாக, அதாவது நமக்கு தெரியப்படுத்துவதற்காக, எப்படின்னா அவர்கள் ஒப்புதல் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அற்புதத்தை நடத்தி சீமோன் என் பின்னால் வர்றது சரியானது அப்படிங்கிறது கூட அவர் காமிச்சிருந்துருக்கலாம். சீமோனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட காமிச்சிருந்துருக்கலாம். இல்லாட்டினா இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது தன்னுடைய மருமகன் யார் பின்னாடி போகிறாரோ அவர் தேவகுமாரனாக தான் இருக்கணும், அவர் நல்லவராக தான் இருக்கணும், அவர் பின்னாடி போகட்டும் அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட மனநிலை இன்று பல பேருக்கு தேவைப்படுகிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி ஒருத்தவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னா, அவரவர்கள் தங்களுடைய ஆவியை நிதானித்து, அதாவது தங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து, அதை காட்டிலும் தங்களை படைத்தவரை நிதானிக்க ஆரம்பிச்சிட்டாலே எந்த வழி சரியான வழி, யார் போதிக்கிறது கரெக்டாக போதிக்கிறாங்க, யார் வசனம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நம்முடைய சொந்த ஆதாயத்துக்காக யார் பின்னாலாவது போனோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இவங்க
மாமி சீமோனுடைய மாமியார் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, இதை வாசித்து பார்க்கையில் மேக்சிமம் சீமோனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஜுரம் நீங்கின உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த ஒரு மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது இப்போ பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, 5 பேர் இருப்பார்கள், 3 பேருக்கு விரோதமாக 2 பேர் இருப்பாங்க, 2 பேருக்கு விரோதமாக 3 பேர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார். மருமகன் மாமனா, அதாவது தகப்பனுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய பல இடங்கள்ல இருக்குது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் மனம் திரும்பி இருப்பாங்க, 3 பேர் மனம் திரும்பாம இருப்பாங்க. 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் மனம் திரும்பி இருப்பாங்க, ஒருத்தவங்க மனம் திரும்பாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். யாருக்கு? மனம் திரும்பினவங்களுக்கும் இருக்கும், மனம் திரும்பாதவங்களுக்கும் இருக்கும். மனம் திரும்பினவங்களுக்கு சமாதானத்தோட கடினமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் மனம் திரும்பாதவங்களுக்கு சமாதானமும் இருக்காது, கடினமான சூழ்நிலையும் இருக்கும். இதை எதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது, அதாவது நம்ம மனம் திரும்பாமல் அவங்க மனம் திரும்பி இருந்தாங்க, நம்ம மனம் திரும்புமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தோம் அப்படின்னா, அவங்க மனம் திரும்பினதை பார்த்து இவங்க போகிறது கரெக்டாக இருக்குமோ, இவங்க செய்கிறது கரெக்டாக இருக்குமோன்னு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிதானித்து யோசித்து பார்க்கலாம். இது ஒரு யாருடைய சூழ்நிலையிலேருந்து நம்ம பார்க்குறோன்னா, மனம் திரும்பாதவங்க சூழ்நிலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். மனம் திரும்பினவங்க சூழ்நிலையிலேருந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மனம் திரும்பிட்டோம், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க அதை ஏற்றுக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர் தெரியப்படுத்துவார். அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி சகித்து கொண்டு அந்த கஷ்டத்தையும் நம்ம அதை நமக்கு ஆதாயமாக்கி கொண்டு நம்ம எப்படி அவருடைய வழியில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அவருக்கே மகிமை கொடுக்குற மாதிரியும், நாம் அவருக்கு கனியாக இருந்து கோதுமை மணியாக இருந்து கனி கொடுத்து, அதை எப்படி கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழியும் அது மிகுந்த பலனை தரும். அதே மாதிரி நம்மளை எவ்வளவு அடித்தாலும் சரி, நொறுக்குனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, நம்ம அவருக்கு மகிமையாக நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக காமிக்கணும். இந்த ஒரு சூழ்நிலை, அதாவது இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து இவ்வளவு சத்தியம் இருக்குது. நம்ம யதார்த்தமாக சீமோனுடைய மாமி ஜுரமாக இருந்துட்டு அவர் போகும்போது குணப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இது எவ்வளோ இருக்குன்னா, குடும்பத்துக்குள்ளே பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படிங்கிறத யார் அவரை தேடுறாங்களோ அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில், அந்த மாதிரி சூழ்நிலை பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, அதை குறித்து நம்ம கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் பொழுதே, அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதே அவருடைய சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிரபலமாக இருக்க விரும்புகிறதுனால, பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் போய் நல்ல பகிரங்கமாக செய்ய வேண்டியது தானே, இங்கேருந்து ஏன் தெரியாத இடத்துல செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர்களுக்கும் அவருடைய உண்மையான சத்தியத்தின் பின்னணி அவங்களுக்கு புரியலை. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரையும் நித்திய ஜீவனை கொண்டு போகிறது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு சொல்கிறாங்க, தம்பி அண்ணன் இப்படி செய்கிறாரு, ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மூத்த பிள்ளை, அண்ணன் இப்படி செய்கிறாரு, அதனால் எல்லாருக்கும் நம்ம அவர்களுக்கு மகிமை இருந்துச்சுன்னா நம்ம அண்ணன் பண்ணுறாரு, நமக்கும் பெருமை தானே அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசைக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆள் கிடையாது. அவர் பின்னால் செல்கிற நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு சுற்றி நடக்குது அப்படின்னா
அதை தேவனுக்கு மகிமையாக நம்ம எப்படி பக்குவப்படுவதற்காக அது இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சூழ்நிலையை வைத்து கூட தேவன் நமக்கு கொடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே எங்கேயாவது ஒருத்தவங்க மனம் திரும்பி தேவனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். இவங்க போகிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா இல்லை இருக்காதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் தன்னுடைய ஆதாயம் போயிடுச்சு, என் குடும்பத்தை என் பிள்ளைய பார்க்கல, என் மகளை பார்க்காம எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரும் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இந்த சத்தியத்திலையும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாமியார் எதுவுமே கேட்கவே இல்லை. எனக்கு சுகப்படுத்துங்கன்னு கேட்கலாம். ஆனால் கேட்காமையே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருக்காரு. அந்த காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம 2 சூழ்நிலை சொன்னோம். ஒன்று, அவங்க தன்னுடைய மருமகனை என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் கொடுத்து அவர் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். அதுக்காக அவர் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அவங்க எதிர்மறையாக இருந்திருந்தாங்கன்னா இப்படி செஞ்சு காமிச்சு கூட சீமோனுக்கு வரக்கூடிய அதாவது முட்டுக்கட்டையை அவர் உடச்சி போட்டிருக்கலாம். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து சொல்கிறோம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம் சார்பாக இருந்து நமக்காக மத்தியஸ்தராக இருந்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம வளர்ந்து போகணுமோ அதற்கு நமக்கு முற்றிலுமாக உதவி செய்வார், நம்ம கூடவே இருப்பார். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.